மோகனா, மோகனா, என்னம்மா உன் பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்குதுமா? தந்தியா? முதல்ல என்னன்னு படிச்சு சொல்லுமா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, தந்தின உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. இப்ப சமீபத்துல மண்டைய போடுற மாதிரி உங்க சொந்தத்துல ஒரு பயலும் கிடையாது, எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது நீங்க தான். சும்மா இருந்து சொல்லடா, என் உயிரை வாங்காத. மாட்டேங்குது. என்னாலும் சீக்கிரமா படிச்சு சொல்லுமா. அரேஞ்ச் நாதஸ்வரம் of Shanmuga Sundaram at Tamil Arangam on 9th July. We wish you a dance performance also with Nadaswaram. Please inform immediately required amount. We request your acceptance. Please confirm, expecting favorable reply. President Kittavayer, Advocate Madras. என்னடி இது? என்னமோ டக்கு புசுங்கற? இதுக்காக வாத்தியார் வச்சு உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்க சொன்னேன். அம்மா, பட்டணத்துல தமிழிசை அரங்கங்கிற சபாவில வர்ற 9ஆம் தேதி அவருடைய நாதஸ்வர கச்சேரி நடக்க போகுதா. அதுக்கு நான் தான் நாட்டியம் ஆடணுமா. எவ்வளவு பணம் வேணாலும் தராங்களா. அந்த தேதிக்கு வர சம்மதமானு கேட்டு அந்த சபா தலைவர் கிட்டாவையர் தந்து கொடுத்திருக்கிறாரு. வர முடியாது. அந்த கச்சேரி நமக்கு தேவையில்லை. அந்த வக்கரம் பிடிச்ச வாசிப்புக்கு நீ ஆடக்கூடாது. அம்மா அம்மா, பட்டணத்துல ஒரு முறை என்னுடைய நாட்டிய கச்சேரி நடந்தா போதும்னு நீதானே பல முறை சொல்லுவேன். அப்படி ஒரு சந்தர்ப்பம் நம்ம தேடி வந்திருக்கு. அத வேண்டாங்கிறியா அம்மா? அம்மா அம்மா, நான் சொன்னதை கேளுங்களேன். சபாக்கள்ல கச்சேரி நடந்ததுன்னா நிறைய பணம் கொடுப்பாங்க. அப்புறம் பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் வேற நிறைய சன்மானம் கொடுப்பாங்க. அப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு சபாவிலையும் கச்சேரி நடந்துகிட்டே இருக்கும். ஏல வரதா, மோகனாவுக்கு பேர் வரணும்னு என்னை விட ஆசைப்படுறவங்க இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல. ஆனா இந்த பொண்ணு உண்மையாவே நாட்டிய ஆடுறதுக்கு தான் மெட்ராஸுக்கு போக நினைக்கிறான்னு கேளு. ஆமாம்மா, நான் அப்படித்தான் நினைக்கிறேன். பட்டணத்துல நாட்டியம் ஆடணும், பல பேர் என்ன பாராட்டணும், அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும், உன்னை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையணும்னு நினைக்கிறேன். நீ என்னம்மா என்ன தப்பாவே நினைக்கிற? தொழில முன்னேற்றம் அடையணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையாம்மா. அந்த நோக்கத்துல நீ இருக்கிறது உண்மையானா நாம பட்டணத்துக்கு போகலாம். உண்மையாவா சொல்றேன்? ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுறேன். நாம பட்டணத்துக்கு போன உடனே அந்த சண்முக சுந்தரத்தை நீ பார்க்க போக கூடாது. நமக்குன்னு கொடுத்திருக்கிற ஜாகையில தான் நாம தங்கி இருக்கணும். கச்சேரி நடக்கிற நேரத்துக்கு தான் நீ மேடைக்கு போகணும். ஆடி முடிஞ்ச உடனே என் கூட வந்துடணும். அவனை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சம்மதமா? அனாவசியமா அந்த ஆளுகிட்ட எனக்கு என்ன பேச்சு இல்ல வரதா? ஆமா ஆமா, நாம என்ன தொழில் செய்ய போறோமா இல்ல அந்த ஆளை பார்த்து பேசிட்டு இருக்க போறோமா? அதானே. சரி, அப்படின்னா நாம பட்டணம் போலாம். டிக்கெட்டுங்க சரியா? சரிடே, ஆளு தராதரமே தெரியாது உங்களுக்கு. கண்டவெல்லாம் கேட்டு நிக்க வச்சா இப்படித்தான். நான் யார் தெரியுமா? மகாராஜாவோட வந்திருக்கேன். இப்ப கும்பிடு. போ சொல்றியா? எனக்கு தெரியும்டா. மோகனா நாட்டிய கோஷ்டிக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சா? பாலு பழம் வெத்தலை பாக்கு மொழி மொழி அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ண. கேட்டை நான் பாத்துக்கிறேன். போ. கேட்ல நீ என்ன மடக்கிற விஷயம் யார்கிட்டையும் சொல்லாத. உனக்கு வேலை போயிடும். போ. இந்த சேரு கிருஷ்ணமூர்த்திக்கு ரிசர்வ் பண்ணிருக்கு. ஷட் அப். நான் தான் கிருஷ்ணமூர்த்தி. பாருங்க, நான் தான் கிருஷ்ணமூர்த்தி. வாங்க உட்காருங்க. என் குழந்தை ஆடுறா, நான் எங்க உட்கார்ந்து பார்த்தானே. உட்காருங்க. சபையோர்களுக்கு வணக்கம். நாதஸ்வர சக்கரவர்த்தி சிக்கல் சண்முக சுந்தரம் வாசிக்க நாட்டிய பேரொளி தில்லானா மோகனாம்பாள் ஆட போறாங்க. இந்த பொன்னான நிகழ்ச்சிக்கு மகாகணம் பொருந்திய மாட்சுமி தங்கிய மதன்பூர் மகாராஜா அவர்கள் தலைமை வகிக்க ஒப்புக்கொண்டது இன்னும் ஒரு விசேஷம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு கலைஞர்களை வாழ்த்தும்படியா கேட்டுக்க. கலை உலக ரசிக பெருமக்களே, எனது நண்பரும் லீகல் அட்வைசருமான மிஸ்டர் கிட்டாவையர் ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார். So to say, the art of Nadaswaram and Bharatanatyam are the ancient treasure of the Tamil Nadu. Yes, அப்பேற்பட்ட நாதத்தையும் பரதத்தையும் ஒரே சமயத்தில் பார்த்து ரசிக்கும்படியான ஏற்பாட்டை செய்திருக்கிறார். Of course, I must thank you. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பெர்ஃபார்மன்ஸை துவக்கி வைக்கிறேன். வணக்கம்.
நலம் பெற வேண்டும் நீ என்று நாளும் என் நெஞ்சில் நினைவுண்டு. இலைமறை காய் போல் பொருள் கொண்டு எவ
எங்க போறீங்க? நாம தங்கி இருக்கிற ஜாய்க்கு போலாம் வாங்க. அம்மா தம்பி, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பிடிவாதனா இப்ப வாசிச்சுட்டு அவஸ்தப்படுறீங்க. அண்ணா எனக்கு ஒண்ணு இல்ல, ஏன் பயப்படுறீங்க? அண்ணே, சாயம் சரியா ஆறதுக்கு முன்னாடி இந்த கச்சேரிக்கு ஏன்னா ஒத்துக்கணும்? எல்லாம் ஆறி இருக்குன்னு தான் நினைச்சேன்.